உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி அக்கா இல்லாத குறைய என்னால என்னைக்குமே நிறைவேற்ற முடியாது. நான் மட்டும் இல்ல, யாராலையும் நிறைவேற்ற முடியாது. இது உங்களோட பெருந்தன்மை. அதனாலதான் நீங்க என்ன உங்களோட மகளா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ராதா, மோகன் அவன் உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டானா? அப்புறம் அந்த நிபந்தனை என்னாச்சு? நிபந்தனையா? என்ன நிபந்தனைமா? அந்த 6 மாச நிபந்தனை. இந்த கஸ்டடி பெட்டிஷனை நான் 6 மாசத்துக்கு அப்புறமா மறுபடியும் ரெவ்யூ பண்ணுவேன். அதுக்குள்ள ராதாவும் மோகனும் 2 பேரும் குஷிக்கு நல்ல பேரண்ட்ஸ்ன்னு இந்த கோர்ட்டுக்கு நிரூபிச்சாகணும். ஒருவேளை இந்த 6 மாசத்துல ஏதாவது தப்பு நடந்தா அப்புறம் குஷியோட கஸ்டடிய நர்மதா கையில கோர்ட் ஒப்படைச்சிடும். நான் இன்னைக்கே ராதாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஆனா 6 மாசத்துக்கு அவளை சகிச்சாகணும்ல. ஆனா அதுக்காக அவ உங்க மருமக என் மனைவின்னு அர்த்தம் இல்ல. வெறும் 6 மாசம், அதுக்கப்புறம் அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். வேற என்ன? 6 மாசம் இப்ப முடிய போகுதுல்ல. மோகன் இப்பவும் அதே நிபந்தனை தான் புடிச்சுக்கிட்டு இருக்கானா? 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உன்னை வெளியே அனுப்பிடுவானா என்ன? அவனோட மனசுல என்னதாமா இருக்கு? இத பத்தி அவன்கிட்ட கேட்க நீ முயற்சி பண்ணியா? ராதா, எனக்கு மோகனை பல வருஷமா தெரியும். அவன் பெரிய சுயநலக்காரன். அவனோட தேவை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ அவனோட கண்ணுக்கே தெரிய மாட்ட. இல்லங்கம்மா, மோகனையா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்ப நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டேன். குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிறதுலாம் சரிதாம்மா. நீ மோகனோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிட்டியா? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனப்போ மோகன் உன்னை ஏத்துக்கவே இல்லையே. நீ எனக்கு மனைவி ஆவ. ஆனா மனைவிங்கிற உரிமையை நான் உனக்கு என்னைக்கும் தர மாட்டேன். இப்போ 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவானா? அஜித், உனக்கு உங்க அம்மா மேல பாசம் இருக்கா? நிறையவே இருக்கு. அவங்க என்னுடைய அம்மா. எனக்கு அவங்க மேல பாசம் இல்லாம வேற யாருக்கு இருக்கும்? அப்படின்னா உங்க அம்மா கூட போகணும்னு ஆசைப்படுறியா? அட சொல்லுங்க. ஒருவேளை உங்க அம்மா கூட நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் தடுக்க மாட்டேங்க. சில விஷயங்கள்ல நான் செல்ஃபிஷ் தான், ஆனா அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு மகனை தாய்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். அஜித், உங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க போங்க. ஆனா 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன குறை சொல்லாதீங்க. நீங்க உங்க அம்மா கூடயே போய் சந்தோஷமா இருங்க. நான் தடுக்கவும் மாட்டேன், வற்புறுத்தவும் மாட்டேன். இத பார் கீர்த்தி, இங்க வா, உட்கார். உனக்கு நிஜமாவே நான் உனக்காக தான் இங்க இருக்கேன்னு தோணுதா? இல்ல, நான் நல்லவன் தான். ஆனா அவ்வளோ நல்லவன் இல்ல. நானும் இங்க கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருக்கேன். நான் ஒன்னும் உனக்காகலாம் இங்க இல்ல. நான் இங்க இருக்கிறது இந்த குடும்பத்துக்காக தான். இந்த குடும்பம் எந்த அளவுக்கு உன்னோடையதோ அதே அளவுக்கு என்னோடையதோ. அதுவும் இல்லாம இந்த குடும்பம் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. அன்பு, பாசம், மரியாதை எல்லாமே கொடுத்துருக்கு. வெளியே இருந்த 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லலாம், வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு தெரியும், நான் இந்த வீட்டுல ஒரு மகனா தான் இருக்கேன். அத்தை என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஒரு மகன் மேல காட்டுற அன்பை தான் அவங்க எப்பவும் என் மேல காட்டியிருக்காங்க. அத்தை மட்டும் கிடையாது, மாமாவும் தான். மாமா என்கிட்ட எப்ப பேசினாலும் அவருடைய சொந்த பையன் கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாரு. மோகன் அண்ணா அவரும் எப்போ என்கிட்ட பேசினாலும் என் சொந்த அண்ணா என்கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவார். ஒரு விஷயம் தான் எனக்கு பயமா இருந்தது.
எந்த விஷயத்துல? அது எங்க தாமினிக்கோ மோகன் அண்ணாக்கோ கல்யாணம் ஆயிடுமோன்னு. ஏன்னா தாமினி நிச்சயமா நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவா. ஆனா பாத்தியா, இங்கேயும் விதி நமக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிருக்கு. என் வாழ்க்கையில ஒரு தங்கம் இல்லாத குறை இருந்தது, அத கூட அந்த கடவுள் நிறைவேற்றிட்டாரு. என் கூட பிறக்காத தங்கையா ராதாவை கொடுத்தாரு. இந்த வீட்டுல தான் எனக்கு எல்லாமே இருக்கே, நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போனோம்? எனக்கு என்ன பைத்தியமா? அப்படின்னா உங்களோட அம்மா, அவங்களையும் நீங்க மிஸ் பண்ணுவீங்கல்ல? கீர்த்தி, எங்க வீட்டுல மொத்தம் 3 பேர் இருக்கோம். நான், அப்புறம் என்னுடைய அம்மா, என்னுடைய தம்பி நந்து. என் மனசுலயே எனக்கு அடிக்கடி தோணும் தான், நான் என் குடும்பத்தோட இருக்கணும், என் அம்மா கூட இருக்கணும், என் தம்பி நந்து கூட இருக்கணும்னு தோணும். ஆனா எங்க அம்மாவுக்கு மாமா வீட்டுல இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அவங்க அங்க இருக்க கூடாதுன்னா இல்ல, அவங்களுக்கு அங்க இருக்க நிறைய ரைட்ஸ் இருக்கு. அது அவங்க பிறந்த வீடு, அவங்க அங்க இருக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கீர்த்தி, நாங்க அந்த வீட்டுல தங்கறதுக்காக போகும்போதெல்லாம் எனக்கு ஏதோ பாரமா இருக்கும். அது என் வீடுங்கிற ஃபீலிங்கே வராது. அந்த வீடு எப்பவும் எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக கூடாதுன்னு தோணும். நான் எங்க அம்மா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நாம ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுக்கலாம். அங்க நான், அம்மா, அப்புறம் என் தம்பி நந்து, நீயும் எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனா அம்மாவுக்கு அது பிடிக்கல. அவங்க மாமா வீட்டை விட்டு வரவே மாட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஆனா பரவாயில்ல, அவங்களுக்கு அங்க சந்தோஷம், எனக்கு இங்க சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தானே முக்கியம். இல்ல ஒருவேளை யாருக்காவது தப்பி தவறி கஷ்டம் வந்துருச்சுன்னா, இல்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா, எல்லார்கிட்டயும் போன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தரை கான்டாக்ட் பண்ண என்ன டைம் ஆயிட போகுது? அது என்னமோ உண்மைதான். அது மட்டும் இல்லாம அவங்க ஒன்னும் அங்க தனியா இல்லையே, அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவங்க குடும்பம் மொத்தமா அங்க இருக்கு. நான் அங்க இருக்கிறது ஒன்னும் அவ்வளவு அவசியம் இல்ல, ஆனா இங்க நான் இருக்கிறது ரொம்ப அவசியம். யோசிச்சு பாரு, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வை, எல்லா வேலையும் யார் செய்வாங்க? குஷிய ஸ்கூல்ல இருந்து யார் கூட்டிட்டு வருவாங்க? ராகுல், அவனுக்கு யார் புரோட்டீன் ஷேக்ஸ கொடுப்பாங்க? மோகன் அண்ணன் வேற 1008 வேலை கொடுப்பாரு. அப்புறம் உன்னுடைய ட்ரை கிளீனிங் துணியெல்லாம் யார் கொண்டு வருவாங்க? ராதாவுக்கு காய்கறி எல்லாம் யார் வாங்கிட்டு வருவாங்க? அத்தையும் மாமாவையும் கோயிலுக்கு யார் கூட்டிட்டு போவாங்க? எனக்கு தான் 1008 வேலை இருக்குல்ல கீர்த்தி, அதெல்லாம் யார் செய்வாங்க? இன்னும் 4-5 வேலை எனக்கு சுத்தமா ஞாபகமும் இல்ல. அஜித், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த வேலையெல்லாம் செய்யறதுனால மட்டும் நீ இந்த வீட்ல இல்ல. நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணம், இந்த வீட்ல நீயும் ஒருத்தன், உன் மேல எல்லாம் பாசமா இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.